ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் 3rd லெசன் பார்க்க போகிறோம். இப்போ எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7th மட்டும் எல்லாமே முடித்தாச்சு. மற்ற ஸ்டாண்டர்டுக்கு இப்போ லெசன் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டுக்கு 2nd லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 3rd லெசன் பார்ப்போம். இது நம்ம பார்க்குறது 286வது வீடியோ பார்த்துருக்கோம். இது ஆரம்பத்துலேருந்து எப்படி எழுதி பழகிறது, எப்படி ப்ரொனன்சியேஷன் எப்படி அப்படின்னு எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீன் சோர் அப்படின்னா 3 திருடர்கள். பிரசன்னோங்கே உத்தர் அப்படின்னா கேள்வி பதில். எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கேள்வி பதில் இருக்குது. தீன் சோர் 3 திருடர்கள். அந்த பாடத்துலேருந்து கேள்வி பதில் பார்ப்போம், கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். பிரசன்னங்கன்னா கேள்விகள், உத்தர்னா பதில். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி, கித்னே சோர்தே அப்படின்னா எத்தனை திருடர்கள் இருந்தனர். 3 திருடர்கள் இருந்தனர் அப்படின்னா தீன் சோர்தே. செகண்ட் கொஸ்டின், உன்ஹோங்னே கஹான் சோரி கி அப்படின்னா அவர்கள் எங்கே திருட போனார்கள். உன்ஹோங்னே அப்படின்னா அவர்கள். வே அப்படின்னு சொல்லுவாங்க, வேனா அவர்கள் வரும். ஆனால் உன்ஹோங்னே கஹாங், அந்த கேள்வி கஹாங், அந்த கேள்வி உன்ஹோங்னே அவர்கள் எங்கே திருட போனார்கள். உன்ஹோங்னே ஏக் மால்தார் ஆத்மிக்கே கர்மேங் சோரிக்கி அப்படின்னா ஒரு பணக்கார வீட்டில் திருட போனார்கள். மால்தார் அப்படின்னா பணக்கார், பணம் இருக்கிறவங்க. மால்தார் ஆத்மி அப்படின்னா பணக்காரர். கர்மேங் அப்படின்னா வீட்டில். மேங்குன்றது இல் வர்றோம்னு நம்ம வேற்றுமை உறுப்புகளையும் பார்த்துருப்போம். கர்மேங் அப்படின்னா வீட்டில். சோரிக்கு திருட போனார்கள். உன்ஹோங்னே ஏக் மால்தார் ஆத்மிக்கே கர்மேங் சோரி தி. அப்புறம் சாலோங்னே अपने शादी को गाँव में क्या लेना भेजा அப்படின்னா திருடர்கள் தங்கள் நண்பரை என்ன வாங்க கிராமத்திற்கு அனுப்பப்பட்டார், என்ன வாங்க அனுப்புனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சில சாப்பிடும் பொருள்கள் வாங்க அனுப்புனாங்க அப்படின்னா இப்போ கேள்வியிலேருந்து எழுதணும். அந்த கியா அப்படின்னா என்ன அப்படின்ற இடத்துல தான் நம்ம இங்கே சொல்கிறத போடணும். சாப்பிடும் பொருள் வாங்க போனாங்க, அவ்வளோதான். அப்படியே கொஸ்டின்லேருந்தே எழுதிட்டு சாரோங்னே அப்பனே சாதிக்கோ காவ்மேங் அது வரைக்கும் அப்படியே எழுதிட்டு கியா அப்படின்றதுக்கு பதிலாக என்ன வாங்க அனுப்புனாங்க. குச் சாப்பிட்ற பொருட்கள், குச் கானேக்கா சாமான் அப்படின்னா குச் சாப்பிட்ற சாப்பாடு வாங்க அனுப்புனாங்க. குச் கானேக்கா சாமான் அது மட்டும்தான் ஆன்சர். நம்ம அப்படியே கொஸ்டினை பார்த்து எழுதிடலாம். லேனா பேஜா அப்படின்னு அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லுவோம். சோர்னே போஜன் மே கியா மிலாயா அப்படின்னா திருடன் ஒரு கடைக்கு சாப்பிட்ற பொருள் அனுப்புனாங்கல்ல, அவன் அந்த சாப்பாட்டில் ஏதோ கலந்தான், அது என்ன கலந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. சோர்னே போஜன் மே, போஜன்னா உணவு, உணவில் கியா மிலாயா அப்படின்னா என்ன கலந்தார். இதுவும் கொஸ்டின்லேருந்தே எழுதணும். அந்த கியாவுக்கு பதிலாக தான் இந்த வார்த்தையை எழுதணும். சோர்னே போஜன் மே திருடன் உணவில், சோர்னே போஜன் மே கியான்ற இடத்துல தேஜ் சகர் அப்படின்னா வலுவான விஷம், அப்புறம் மிலாயா அப்படின்னு எழுதிடணும். கியான்ற இடத்துக்கு எடுத்துட்டு தேஜ் சகர் அப்படின்னா வலுவான விஷத்தை கலந்தார். அதுக்கு ஆன்சர் சோர்னே போஜன் மே தேஜ் சகர் மிலாயா. அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, திருடனை காட்டில் என்ன செய்த யோசித்தார்கள் அப்படின்னா இந்த காட்டில் 3 திருடர்கள், காட்டில் 2 திருடர்கள் இருந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் தான் சாப்பாடு வாங்க போனாங்க. அவன் சாப்பாட்டில் விஷம் கலக்கணும்னு யோசனை பண்ணிட்டான். இப்போ இங்கே காட்டில் இருக்கிறவங்க என்ன யோசித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார்கே சாதியான்னே ஜங்கல் மே கியா யோசனா படாயி அப்படின்னா அந்த திருடர்கள் திருடனை காட்டில் என்ன செய்ய யோசித்தார்கள் அப்படின்னா வெளியே போயிருக்க திருடனை வாங்கிட்டு வந்தவுடனே அவனை என்ன செய்யலான்னு யோசித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சோர்னே சாதினா ஃப்ரெண்டு,
இந்த ஃப்ரெண்டு வாங்க போயிருக்காங்கல்ல, ஃப்ரெண்டு இப்போ 2 பேர் வீட்டில் இருக்காங்க, காட்டில் இருக்காங்கல்ல, அவன் சாதியோங்னே ஜங்கல் மேங், ஜங்கலில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த அந்த வெளியே போன திருடனை என்ன செய்ய யோசனை பண்ணி வச்சுருக்காங்க யோசித்தார்கள் அப்படின்றாங்க. அப்போ चोर साथियों ने जंगल में हत्या कर टालने की யோசனா बनाई அப்படின்னு சொல்லணும். கொலை செய்ய யோசித்தார்கள். மறைஞ்சிருந்து அவன் வரும்போது அவனை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்போ அடுத்த கேள்வி, 6th क्वेश्चन. ஜஹரிலா கானா காக்கர் சோரோं का क्या हुआ அப்படின்னா விஷ சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே திருடர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு. அப்போ ஜஹரிலா கானா காக்கர் அப்படின்னா விஷ சாப்பாட்டை சாப்பிட்டவுடன் சோரோங்கா கியா ஹுவா, அந்த சோரோன்னா 2 திருடர்கள் சாப்பிட்டாங்கல்ல, ஜங்கலில் இருந்தாங்க, காட்டில் இருந்தாங்கல்ல, அங்கே காட்டில் இருந்த ரெண்டு பேர், அதான் சோரோங். சோறுனா ஒரு ஆள், சோரோங்னா 2 பேர், புளூரல் ஃபார்ம். சோரோங்கா கியா ஹுவா, அந்த திருடர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றாங்க. அப்போ அவர் வேதனையில் ஏக்கத்தில் இறந்து போனார்கள். இப்படி ஆகி போச்சு, விஷம் வச்சுட்டானே அப்படின்ட்டு வேதனையில் ஏக்கத்தில் இறந்து போனாங்க. ஜஹரிலா கானா காக்கர் சோரோங்கா தடப் தடப்கர் மர்கையே, மர்கையேன்னு கூட எழுதிடலாம், கியானா மர்கையே அப்படின்னு எழுதலாம். ஆனால் தடப் தடப்கர் அப்படின்னா வேதனையில் இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தடப் தடப். தடப் தடப்பு மர்கர் கயே அப்படின்னா வேதனையில் ஏக்கத்தில் இறந்து போனார்கள். ஜஹரிலா கானே காக்கர் சோரோங்கா தடப் தடப்கர் மர்கையே. இது ஃபில்லப்பு. இந்த சோறுன்றதே ஆன்சர். தீன் சோர் தே, 3 திருடர்கள் இருந்தார்கள். தேனா அது பாஸ்டன்ஸ். சோர் தே தீன் 3 திருடர்கள் இருந்தார்கள். ஜங்கல் மேல் பகுச்சினே பர் உன்ஹேங் சோர் கி டேஸ் லகி அப்படின்னா அவங்கெல்லாம் திருடனுக்கு வந்து அடைந்தவுடன், பகுஞ்சினேன்னா வந்து சென்றவுடன், அடைந்தவுடன், ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜோராக என்ன வந்துச்சு அப்படின்னா பசி வந்துச்சு. பூக் லகி அப்படின்னா பசி வந்துச்சு. உஸ்கே டேஸ் மேங் ஏக் புறா விசாலாயா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கெட்ட எண்ணம் உதிச்சது. என்ன உதிச்சது, ஆயான்னு என்ன நினப்பு அவங்க மூளையில் வந்துச்சு அப்படின்னு. மூளை அப்படின்னும் திமாக், அவங்க மூளையில் என்ன கெட்ட எண்ணம் உதிச்சிச்சு. விசாரணை பெருசாக ஆயா வந்தது அப்படின்னு. திமாக்னா மூளை, எண்ணம் எல்லாம். உஸ்னே கானங் மேங் தேஜ் டேஸ் மிலாத்தியா அப்படின்னா அவன் சாப்பாட்டில் வலுவான டேஸ் என்ன கலந்தான், மிலாத்தியா அப்படின்னா ஜஹர்னா விஷம், பாய்சன். தேஜ் ஜஹர் அப்படின்னா வலுவான விஷத்தை கலந்தான். தீன் சாரோங் நே அப்பனே அப்பனி டேஸ் கே அனுசார் காரிய கியா அப்படின்னா 3 திருடர்களும் அப்படி அவங்க அனுசார் காரிய கியா அவங்கவுங்க என்ன காரியம் பண்ணணும்னு யோசித்தாங்க அப்படின்னு வருது. அப்போ யோசனாவும் காரியம்னா செய்கிறது, காரியம். என்ன காரியம் செய்கிறதுக்கு இது பண்ணாங்க அப்படின்னா யோசனை பண்ணாங்க. என்ன காரியம் செய்யலான்னு அவங்க யோசனை பண்ணாங்க. யோசனாவோங் அப்படின்னா யோசனை பண்ணாங்க. इस प्रकार इन डैश लोगों का अंत भी पूरा ही हुआ அப்படின்னா இந்த பிரகாரத்தில், இந்த உலகத்தில் மக்கள் கெட்ட எண்ணம் லோகமுக்கு கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரே பரேன்னு போட்டிருக்கு, புரே லோகம் கெட்ட மக்களுக்கு கடைசியில் கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேட்ச் வந்து எதிர்ச்சொல்லாக கொடுத்துருக்காங்க. அதை எதிர்ச்சொல்ல நம்ம மேட்ச் பண்ணணும். ராத் அப்படின்னா இரவு, தின் அப்படின்னா பகல், ஆத்மி அப்படின்னா மனிதன், ஹைரான் அப்படின்னா மனிதன் இல்லை, ஏக்
அப்படின்னா ஒன்று. அநேக் அப்படின்னா பல. பூக் அப்படின்னா பசி. பியாஸ் அப்படின்னா தாகம். புறா அப்படின்னா கெட்டது. பலா அப்படின்னா நல்லது. அப்னி அப்படின்னா தங்களுடைய. பராயி அப்படின்னா பிறருடைய. அந்த் அப்படின்னா முடிவு. ஆரம்ப அப்படின்னா ஆரம்பம். கரிதா அப்படின்னா வாங்குவது. பேச்சா அப்படின்னா விற்பது. இந்த இதெல்லாம் நம்ம பழைய வீடியோவிலே பார்த்துருப்போம். வாங்குறது விற்கிறதுன்னெலாம் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆரம்ப சப்தம் நம்ம ஆரம்ப சப்தம் அந்த சப்தன்னு பார்த்துருப்போம். அடுத்து ஒருமை பன்மை வஜன் சிங்குலர் புளுரல். இது சிங்குலர் புளுரலில் வர்ற ஃபார்முலா என்னென்ன இது வரும்னு ஃபார்முலாவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சோரி அப்படின்னா திருடர். சோரியாங் அப்படின்னா திருடர்கள். தைலா அப்படின்னா பை. தைலே அப்படின்னா பைகள். புராயி அப்படின்னா நல்லவை. புராயாங் அப்படின்னா தீயவைகள். புராயி அப்படின்னா தீயவை. புராயாங் அப்படின்னா தீயவைகள். யோஜனா அப்படின்னா யோசனை. யோஜனா ஏங் அப்படின்னா யோசனைகள். பூக்கா அப்படின்னா பசி. பூக்கே அப்படின்னா பசிகள். ராத் அப்படின்னா இரவு. ராதேங் அப்படின்னா இரவுகள். ராஸ்தா அப்படின்னா வழி. ராஸ்தே அப்படின்னா வழிகள். பாத் அப்படின்னா பேச்சு. பாதேங் அப்படின்னா பேச்சுக்கள். ஹத்யா அப்படின்னா கொலை. ஹத்யாயேங் அப்படின்னா கொலைகள். ஆங்கியஜி மேம் லிக்கியே இந்த வார்த்தையை நம்ம ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராத்துனா நைட். தைலானா பேக். ஜங்கல் ஃபாரஸ்ட். சாமான் திங்ஸ். ஜஹர் பாய்சன். காம் ஒர்க். அந்த் எண்டு. சோர் பேக் திருடன் தீஃப். தன் மணி. பூக் ஹங்கர். ஹோட்டல் ஹோட்டல். புறா ஈவில் கெட்டது. ஹாத் ஹேண்ட். போஜன் ஃபுட். தேங்க்யூ பாய்.